ஒரு இளம் காதலர்கள் அவங்க பெற்றோர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்பதற்காக நம்முடைய கட்சி அலுவலகத்துக்கு போயிருக்காங்க. எப்படி கட்சி அலுவலகத்துக்கு வந்தீங்க, ஏன் இங்க வரணும்னு தோணுச்சு அப்படின்னு நம்ம தோழர்கள் கேட்டிருக்காங்க. இல்ல உங்க மாநில செயலாளர் தான் காதல்ல பிரச்சனை, சாதி மறுப்பு திருமணத்துல பிரச்சனைன்னு சொன்னா எங்க அலுவலகம் எப்போதுமே திறந்திருக்கும், வாங்கன்னு சண்முகம் தலைவர் தான் சொல்லியிருக்காரு, அதனாலதான் நாங்க வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க எந்த கட்சியில இருக்கீங்க, ஏதாவது கட்சியில இருக்கீங்களா? நாங்க தாவேக்காவில தான் இருக்கோம், தமிழக வெற்றி கழகத்துல இருக்கோம் அப்படின்னு 2 பேருமே தமிழக வெற்றி கழகத்துல இருக்கோம். சரி, தமிழக வெற்றி கழகத்தையும் ஏன் நீங்க அங்க போகாம இங்க வந்தீங்க? இல்ல, அதுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டு வர மாட்டாரு, இது நடந்த சம்பவத்தை அதுக்கெல்லாம் அவர் சரிப்பட்டு வர மாட்டாரு. சரி, அப்ப இந்த தேர்தல் வருது, ஓட்டு யாருக்கு போடுவீங்க? ஓட்டு விசிலுக்கு தான் போடுவோம், கல்யாணம் ஆனா நீங்க தான் பண்ணி வைக்கணும். அதனால இளம் காதலர்கள் துவங்கி பெரியவர்கள் வரை ரொம்ப தெளிவா தமிழ்நாட்டு அரசியல்ல பிரச்சனைனா போராடுறது, தலையிடுறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கையை, பாதிக்கப்படுகிற மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விளங்குகிறது என்பதற்கு இந்த மாதிரி 1000 உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும்.